அதிமுகவுல வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆன 4 பேர் வந்து அவங்களோட எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவுல போயிட்டு இணைஞ்சிருக்காங்க. அந்த 4 பேர் வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதற்காக பண்ணியிருக்காங்க? இந்த மனுவுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, நான் உங்கள் பாலகதிரேசன். இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது எதற்காக பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க மீது ஏதாச்சும் ஒரு வழக்கோ இல்லை ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தால் அதை வந்து இவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இவங்களோட கன்செப்ட் கேட்காம அதில் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மனோட வேல்யூன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90 நாட்கள் இருக்கும். 90 நாட்களுக்குள்ளார இவங்க சம்மந்தமான ஏதாச்சும் வழக்கம் வந்துச்சுன்னா அது வந்து இவங்க தெரியப்படுத்தணும். இவங்களோட கருத்தை கேட்டுட்டு தான் அவங்க வந்து அதற்கான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து அவங்களோட அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து இணையத்துக்கு முன்னாடியே அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு ஆதரவாக அவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க. மொத்தம் 28 பேர் வாக்களித்தாங்க. அதில் வந்து 21 பேர் வந்து அதிமுகவுக்கு போயிட்டு அவங்க மன்னிப்பு கடிதம் வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்தாங்க. அதை ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த 28 பேர் மேலே வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 4 பேர் வந்து இவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நடவடிக்கை எடுக்கிற முழு அதிகாரம் சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து கட்சித்தாவல் சட்ட பிரகாரம் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் அவங்களுக்கு என்ன ஆகுனா, அவங்க வந்து எலெக்ஷன் நிற்கிற வரைக்கும் எந்த ஒரு அரசு பதவியில் வந்து அவங்களால வைக்க முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களை அமைச்சராகவோ இல்லை வாரிய தலைவராகவோ அவங்களால நியமிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் இவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2019 இது மாதிரி கர்நாடகாவில் இந்த மாதிரி தான் அவங்க வந்து கட்சி தாவல் தடை சட்ட பிரகாரம் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அவங்க வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க இன்கேஸ் வந்து தாவேகா சார்பாக தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அதற்கப்புறம் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவங்களுக்கு செல்லுபடியாகாது. அதற்கப்புறம் அவங்க அமைச்சராகவோ அல்லது வாரிய தலைவர்களாகவோ அல்லது வந்து அரசு பதவியில் எதில் வேணாலும் அவங்க நியமிக்கலாம்.